Hello aspirants, welcome to today's class. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பயாலஜியில் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி ஜென்ரல் சயின்ஸில் பயாலஜியோட டாபிக்ஸ்லாம் சமச்சீர் புக்கில் இருந்து ஃபுல்லாக எடுத்து அதோட க்ரக்ஸ் எசன்ஸ் அதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஃபுல் கவரேஜ் கிராஷ் கோர்ஸ்க்காக இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்சஸ். லைஃப் சயின்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரினங்களை பற்றி பேசிக் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். லைஃப் அப்படின்னா எப்படி வந்து ஒரு லைஃப் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்ப்போம். தட் இஸ் ஒரு லைஃப் உயிரினம் வாழணும் அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஒரு லிவிங் பீன் வந்து எந்த அடிப்படையில் தட் இஸ் என்ன பேசிக் ஃபவுண்டேஷனாக இருக்குது, ஃபண்டமெண்டல் காஸ் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? லைஃப் என்றது தட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல். சரியா? செல்கள் தான் அடிப்படை அணுக்கள் அப்படி, தட் இஸ் பில்டிங் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி லைஃப்காக பில்டிங் பிரிக் என்னது? செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கானிசம்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார். ஆர்கானிசம் அப்படின்னா என்னது? லிவிங் திங்ஸ். சரியா? அவங்க வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஆர்கானிசம். தட் இஸ் யூனிசெல்லுலார், ஒரே செல் வச்ச ஆர்கானிசம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார், நிறைய செல்ஸ் இருக்கிற ஆர்கானிசம். ரெண்டு விதமான ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பாயிண்ட் வந்து செல் ஆர்கனல்ஸ் இன்க்ளூட் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், ரைபோசோம்ஸ் எக்ஸெட்ரா. ஒரு செல் அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும், ரைபோசோம்ஸ் இருக்கும். நிறைய ஆர்கன்ஸ் இருக்கும், நிறைய பார்ட்ஸ் இருக்கும் ஒரு செல்லுக்கு. அந்த பார்ட்ஸ் தான் இதுதான். ஓகே, நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், ரைபோசோம். ஓகேவா? இப்போ வந்து மைட்டோகாண்ட்ரியாவை என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் மேம் இதை பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எல்லா நியூட்ரிஷன் சத்துலாம் வந்து ஒரு செல் எங்கேருந்து எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாலேருந்து தான் சத்துலாம் எடுத்துக்கும் செல்லு. அதனால் மைட்டோகாண்ட்ரியாவை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து எங்கே நடக்குது? ஃபோட்டோசிந்தசிஸ் பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்டில் நடக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ட் செல்லில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அது ப்ராசஸ் அது. சரியா? ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தால் தான் பிளான்ட்ஸுக்கெல்லாம் உணவு கிடைக்கும், ஃபுட்டு கிடைக்கும். அதனால் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் என்ற ப்ராசஸ் எங்கே நடக்குது? குளோரோபிளாஸ்ட் செல், தட் இஸ் பிளான்ட் செல்லில் இருக்கிற குளோரோபிளாஸ்டில் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. அடுத்தது டிஎன்ஏ இஸ் அ கேரியர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்னா இந்த டிஎன்ஏ வந்து எல்லா செல்லுலேயும் நம்மளுக்கு டிஎன்ஏ இருக்கும். சரியா? இந்த டிஎன்ஏ தான் வந்துட்டு மரபு தகவல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். தட் இஸ் எனக்கும் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ். ஒரு சில விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி இருப்போம், ஒரு சில விஷயத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், நம்ம தாத்தா பாட்டி மாதிரி இருக்கும். அந்த விஷயம்லாம் வந்து அவங்களோட விஷயம்லாம் நம்ம செல்லுக்குள்ளே கொண்டு வர ஒரு பார்ட் என்ன, உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லில் இருக்கிற இந்த டிஎன்ஏனால தான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகிட்டு இருக்குது. சரியா? இதுதான் வந்து செல்லோட பேசிக் யூனிட், லைஃபோட பேசிக் யூனிட் என்னது? செல்லில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை பற்றி நம்ம வந்து இந்த பர்டிகுலர் கிளாஸில் பார்த்துட்ருக்கோம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ். ஓகேவா?
ஜீன் ஆர் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏக்குள்ளே என்ன இருக்கும், ஜீன்ஸ் இருக்கும். இந்த ஜீன்ஸ்குள்ளே தான் வந்து கண்ட்ரோல் ட்ரேட்ஸ். ட்ரேட்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது, பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எங்கள் முன்னோர்களோட பண்புகள் வந்து ட்ரேட்ஸ் வந்து எதுக்குள்ளே இருக்குன்னா நம்ம டிஎன்ஏக்குள்ளே இருக்கிற இந்த ஜீனுக்குள்ளே இருக்குது. ஓகேவா. அடுத்தது டிஷ்யூஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் சிமிலர் செல் பெர்ஃபார்மிங் அ ஃபங்க்ஷன். ஓகே, இப்போது செல்லை பற்றி பார்த்தாச்சு. நிறைய செல் வந்து கிட்ட இருந்துச்சுன்னா நிறைய செல்லால் நம்மளுக்கு என்ன உருவாகும், டிஷ்யூ உருவாகும். சரியா. ஸோ டிஷ்யூஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் சிமிலர் செல்ஸ். ஒரே மாதிரியான செல்ஸ் வந்து டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஷ்யூஸ் வந்து பர்டிகுலரான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உடம்பே எடுத்துக்கோங்க. நம்ம கண்ணில் இருக்கிற செல் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். நம்மளோட இதயத்தில் இருக்கிற செல் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம கிட்னியில் இருக்கிற செல் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம மூளையில் பிரெயினில் இருக்கிற செல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆர்கனோட செல்லும் மாறும். சரியா. நீங்கள் பிரெயின் செல் எடுத்துகிட்டு கிட்னியில் வச்சோம்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் அது செய்யாது. ஓகேவா. ஸோ சிமிலராக இருக்கிற செல்கள் வந்து ஒரு பர்டிகுலரான ஃபங்க்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நியூரான்ஸ்னால் என்னது, பிரெயினோட செல்ஸ். ஓகேவா. ஓகே, பேசிக் யூனிட் ஆஃப் பிரெயின். ஓகேவா. இந்த நியூரான்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, மூளை என்ன ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகே, சிக்னல்ஸ் கொடுக்கறது தான் மூளையோட ஃபங்க்ஷன். ஸோ அந்த பர்டிகுலர் செல்ஸ் இந்த பர்டிகுலர் சிக்னல்ஸ் அனுப்புகிற ஃபங்க்ஷன் மட்டும்தான் இந்த நியூரான்ஸ்லாம் செய்யும். அதே மாதிரி கிட்னியில் இருக்கிற செல்ஸ் என்ன சொல்லுவோம், நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெஃப்ரான்ஸோட வேலை என்னது, வேஸ்ட்டை ஃபில்டர் பண்ணுறது. பாடியில் இருக்கிற பிளட்டை ஃபில்டர் பண்ணி வெளியில் வேஸ்ட் இருக்கிறது தான் இந்த நெஃப்ரான்ஸோட வேலை. அதே மாதிரி கண்ணில் வந்து நிறைய செல்ஸ் இருக்கும். ஓகேவா. அதை என்ன சொல்லுவோம், நம்ம கண்ணில் இருக்கிற செல்ஸை கோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து அதோட வேலை அது பண்ணும். அது வந்து வேறு இடத்துல வந்துச்சுன்னா அந்த வேறு இடத்தோட வேலை அதனால் செய்ய முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். சரியா. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வளர்கிற செல் வந்து அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு என்ன தேவையோ அந்த வேலை மட்டும் பண்ணும். சரியா. சரி, ஓகே. ஸோ பிளான்ட்ஸ் டிஷ்யூஸ் வந்து ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் மெரிஸ்மேட்டிக் அண்ட் பர்மனெண்ட் செல் டிஷ்யூஸ். ஓகே, மெரிஸ்மேட்டிக் அப்படின்னா சேஞ்ச் ஆகிற டிஷ்யூஸ், பர்மனெண்ட்னா பர்மனெண்ட்டாக இருக்கிற டிஷ்யூஸ். அதே மாதிரி அனிமல் டிஷ்யூஸ் இன்க்ளூட் எபிதீலியல், கனெக்டிவ், மஸ்குலார் அண்ட் நர்வஸ் டிஷ்யூஸ். ஓகேவா. ஸோ நம்ம பாடிக்குள்ளே எந்த விதமான டிஷ்யூக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிதீலியல், இது வந்து மெயின்லி ஸ்கின்க்கு கனெக்டடாக இருக்கும். கனெக்டிவ் அப்படின்னா இந்த ஸ்கின்க்கு கீழே இருக்கிற மசில்ஸில் இருக்கும். மஸ்குலார் டிஷ்யூன்னா தசைகளில் இருக்கும். ஓகே. நர்வஸ் அப்படின்னா பிரெயின்லேருந்து வர நர்வ் டிஷ்யூஸை நர்வஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். ஓகேவா. த ஹியூமன் பாடி இஸ் ஆர்கனைஸ்ட் ஆஸ் செல்லு, பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். நிறைய செல்கள் சேர்ந்தாங்கன்னா டிஷ்யூ ஆகும், நிறைய டிஷ்யூஸ் சேர்ந்தாங்கன்னா ஆர்கன் ஆகும், நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக ஒர்க் பண்ணும். தட் இஸ் ஹியூமன் பாடிக்குள்ளே என்ன இருக்குது, மனுஷங்களுக்குள்ளே ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. புரியுதா. ஸோ அடுத்தது டைஜஸ்டிவ் சிஸ்டம். இப்போ நம்ம பார்ப்போம் என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது நம்மளுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் பிரேக்ஸ் டவுன் ஃபுட் இன்டு நியூட்ரியன்ஸ். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபஸ்ட்டு என்ன நம்ம வாயில் போட்டு என்ன பண்ணுவோம், நல்லா மெஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அதை பண்ணுறப்போ என்ன ஆகிடுது, நம்ம ஃபுட்டெல்லாம் பிரேக் டவுன் ஆகிடுது. சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், அதை மிக்சியில் போட்டு அரைச்சா எப்படி ஆயிடும், அரிக்கிறோம். ஓகே, வாயில் போட்டு நம்ம அதை நல்லா சூ பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அதோட ஸ்டார்ட் வந்து வாயில் நடக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து வாயில் நடக்கும். அதுக்கப்புறம் ஈசோஃபேகஸ் மூலமாக கீழே போகும், ஃபுட் பைப்புக்குள்ளே போகும், ஃபுட் பைப்லேருந்து ஸ்டமக்கில் போகும், ஸ்டமக்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைனுக்குள்ளெல்லாம் போகும். என்டையர் சிஸ்டம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா
டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமோட மெயின் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து சத்துலாம் வெளியே எடுக்கிறது தான் டைஜஸ்டிவ் சிஸ்டமோட இம்பார்ட்டண்ட்டான வேலை. அதுக்கப்புறம் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பனண்ட் என்ன நம்ம பிளட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்பனண்ட், நம்ம பிளட்டுக்கு தேவையான ஒரு காம்பனண்ட். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஆக்சிஜனை லங்ஸில் இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வரதும், ஹார்ட்டில் இருந்து ஓகே நம்மளுக்கு ஹார்ட் இருக்கும், ஹார்ட்டில் இருந்து லங்ஸ்க்கு கொண்டு போகிற வேலை யார் பண்ணுறா? சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ் பண்ணுறாங்க. சர்க்குலேட்டரி சிஸ்டம் அது மட்டும் பண்ணாமல் நம்ம உடம்புக்கு தேவையான சத்தெல்லாம் வந்து உடம்புல இருக்கிற எல்லா செல்க்கும் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறது சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஹார்மோன்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹார்மோன் அப்படின்னா என்ன? ஹார்மோன்கள் ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காம்பனன்ட்ஸ் நம்ம பாடியில். இந்த ஹார்மோன்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் கொடுக்கறது. ஒவ்வொரு ஆர்கனுக்கும் சிக்னல் கொடுக்குற, தட் இஸ் பிரெயின் வந்து சிக்னல் கொடுத்த உடனே ஹார்மோன் வந்து ஒவ்வொரு உறுப்புலேருந்தும் சுரக்க ஆரம்பிக்கும். ஓகே, செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகுறதுனால தான் எல்லா ப்ராசஸுமே நம்ம பாடியில் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஹார்மோன் செக்ரீட் பண்ணுறதுக்கு நம்மளோட பிரெயின் ஒழுங்காக வேலை செஞ்சால் ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டான ஆர்கன்லேருந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஹார்மோன் செக்ரீட் ஆகுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலரான ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு வந்து நான் சடனாக வந்து தீ ஒரு பெரிய நான் இருக்கிற ரூமில் வந்து தீ எரியுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? உட்காந்து தீயை பார்த்துட்டே இருப்பேன். நான் என்ன பண்ணுவேன்? ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு ரியாக்ஷனை கொடுப்பேன், ஓடி போவேன், பதட்டம் படுவேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு நான் என்னோடய பிரெயின் என்ன செய்யும்? நான் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே என் பிரெயின் சிக்னல் அனுப்பும். எதுக்கு சிக்னல் அனுப்பும்? நான் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகணும். அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆனால் தான் நான் ரியாக்ஷன்ஸை கொடுக்க முடியும், எந்திரிச்சு ஓட முடியும், பதட்டப்பட முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரியான சிக்னல்ஸ் கொடுக்கறது யார்? பிரெயின். சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் அங்கங்கே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹார்மோன்ஸ்லாம் பிட்யூட்டரி கிளாண்ட் சொல்லி நம்ம பிரெயினில் ஒரு சின்ன கிளாண்ட் இருக்குது, அங்கேருந்து நிறைய ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். அது இல்லாமல் நம்ம தைராய்டு கிளாண்ட் இருக்குது, தைராய்டு கிளாண்டில் நிறைய ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். பேங்க்ரியாஸ் இருக்குது நம்ம வயிற்றில், பேங்க்ரியாஸில் இருந்து நிறைய ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். நம்ம கிட்னிக்கு மேலே அட்ரலைன் கிளாண்ட் அப்படின்னு இருக்குது, அந்த கிளாண்ட்லேருந்து நிறைய ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த சிக்னல் பிரெயின் கொடுத்தா தான் அந்தந்த பகுதியில் இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே தேவையான ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆனால் மட்டும் பத்தாது, கரெக்டான குவான்டிட்டியில் கரெக்டான டைமில் ரிலீஸ் ஆனால் கரெக்டான ப்ராசஸ் நம்ம பாடிக்குள்ளே நடக்கும். இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் கரெக்டாக ரிலீஸ் ஆனால் இங்கே நம்ம பாடியில் கரெக்டான ஃபங்க்ஷன் நடக்கும். பாடியில் கரெக்டான ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்குது அப்படின்னா நம்ம பாடியோட மெட்டபாலிசம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்ப்போம் எல்லாமே. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா the respiratory system enables gas exchange. that is respiratory systemனா என்னது? நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் பாடிக்குள்ளே இந்த எடுத்துக்கிறதும் தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுற ப்ராசஸ் தான் என்னது? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ப்ராசஸ். ப்ரீதிங் வந்து ரெஸ்பிரேஷன் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ப்ரீதிங் வந்து ஒரு ஈவெண்ட் தான், ப்ரீதிங் ஒரு எக்ஸசைஸ். ப்ரீதிங்னால நம்மளால் வந்து ஆக்சிஜன் உள்ளே எடுக்க முடியுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே கொடுக்க முடியுது. அதுக்கும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கும் ரொம்ப ரொம்ப தூரம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயும் ஆக்சிஜன் இருக்கும். ஓகேவா? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் குளுக்கோஸ் இருக்கும், எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜன் மூலமாக உடைச்சி தேவையான சத்துலாம் வெளியே எடுத்து கார்பன் டை ஆக்சைடு கூட சேர்த்து வெளியே வர்றது தான் ரெஸ்பிரேஷன். ஒவ்வொரு செல் நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்லும் என்ன பண்ணுவோம்? ரெஸ்பயர் பண்ணும். வாட் இஸ் ரெஸ்பயர்? ரெஸ்பயர்னா என்னது?
ஆக்சிஜனை எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளும். ஒவ்வொரு செல்லுமே என்ன பண்ணும், இது இந்த ப்ராசஸை பண்ணும், ரெஸ்பிரேஷன் என்ற ப்ராசஸ் பண்ணும். சரியா? ஓகே. அடுத்தது, the nervous system controls and coordinates body functions. சரியா? ஸோ பாடி ஃபங்க்ஷன்ஸ் நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, பிரெயினில் இருந்து தான் நிறைய சிக்னல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரெயினில் இருந்து வர சிக்னல்ஸ் எல்லாமே சரியாக இருந்தால் தான் நம்மளோட பாடி கரெக்டாக ஒர்க் பண்ணும். கோஆர்டினேட் அப்படின்னா சேர்ந்து வேலை செய்யும். சரியா? நான் என்னோடய பாடிக்கு உள்ளேயும் சரி, பாடிக்கு வெளியும் சரி, என்னோட கை கால்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணணுன்னா என்னோடய பிரெயினுக்கும் என் கைக்கும் சரியான கனெக்ஷன் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி என் பிரெயினுக்கும் என்னோடய கிட்னிக்கும் கரெக்டான கனெக்ஷன் இருந்தால் தான் கிட்னி அதோட வேலை சரியாக செய்யும். பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் கரெக்டான கனெக்ஷன் இருந்தால் தான் ஹார்ட் அதோட வேலையை செய்யும். ஸோ பிரெயின் என்னது, எல்லாத்துக்கும் கமாண்டு கொடுக்குற ஒரு லீடர். சரியா? அது வந்து எந்த சிஸ்டம் மூலமாக வேலை செய்யுது, நர்வஸ் சிஸ்டம் மூலமாக வேலை செய்யுது. சரியா? ஸோ ஆஸ்பிரன்ஸ் இதுக்கு நான் நடுவில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் எக்ஸாம் போர்ஷன் வந்து எல்லாம் சீக்கிரமாக முடிக்கணும். எல்லோரும் ஒரு எக்ஸாம் போர்ஷன் ஒரு சூப்பர்ஃபிஷியலாக ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் நான் ஒரு என்டையர் கோர்ஸே வந்து ஃப்ரீயாக, தட் இஸ் டீட்டெயில்டு கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக லான்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி என் கூட லிங்க் ஆகிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். அந்த கோர்ஸ் வந்துட்டு இதுலேயும் இருக்கும், என்னோடய பிளாட்ஃபார்ம் mashudafirdaus.graphy.comலேயும். இப்போ நீங்கள் ஃப்ரீ கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுலேயே நான் வந்து நிறைய கோர்சஸ் ஆட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் யூடியூப்லேயும் நான் வந்து தனியாக கோர்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, 2A, 4 எல்லாருமே ஈஸியாக அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஃபுல் டீட்டெயில்டு கோர்ஸ். இந்த கோர்ஸ் போகிறதுக்கே 6 to 8 months ஆகும். சரியா? ஸோ சமச்சீர் கல்வி ஃபவுண்டேஷன் ஃபுல் சமச்சீரும் கவர் பண்ணுவேன். அது இல்லாமல் தேவை இருக்கிற ரெஃபரன்ஸ் புக் டீட்டெயில்டாக கவர் பண்ணுவேன். டெய்லி முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வீடியோ வந்து அதுலேயும் போடுவேன். சரியா? எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கண்டென்ட் எல்லாமே ஒன்று என் பிளாட்ஃபார்ம்லனா நீங்கள் வந்து அது ஷெட்யூலாக பார்க்க முடியும். இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயும் அது பார்க்கலாம். ரெண்டுத்துலேயும் நான் ஃப்ரீயாக அப்லோட் பண்ண போகிறேன். கிராஷ் கோர்ஸ் எக்ஸாம் வரைக்கும் ஃபுல் போர்ஷன் சீக்கிரமாக இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி ஃபுல் போர்ஷனை எடுக்கிறேன். செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுற கோர்ஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீப்பாக இருக்கும். சமச்சீர்லேருந்து நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி ரெலவெண்ட் புக்ஸில் என்ன தேவையோ ரெலவெண்ட் புக்ஸில் இருந்து ரெஃபர் பண்ணி எடுக்கிற நோட்ஸ் அதுவும் கொஞ்சம் டீப்பாக, அது கூடயே வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற டாபிக்ஸ் வந்து எப்படி அட்டென்ட் பண்ணணும், மெயின்ஸ்க்கு தேவையான டாப்பிக்கும் நான் வந்து நடுவில் ஆட் பண்ணிகிட்டே போவேன். இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் கம் மெயின் கோர்ஸாக இருக்க போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கோர்ஸாக இருக்க போகுது. போத் என்னோடய பிளாட்ஃபார்ம்லேயும் நான் அப்லோட் பண்ணுவேன், யூடியூப்லேயும் நான் அப்லோட் பண்ணுவேன். சரியா? ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லையா என்னோட கோர்ஸை வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் தெரியும். நான் டிஸ்கிரிப்ஷனில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் உங்களுக்கு வந்து அங்கே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க கம்யூனிட்டி குரூப்பில். எல்லா அப்டேட்ஸுமே கம்யூனிட்டி குரூப்பில் உங்களுக்கு கிடைக்கும். நோட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் என்னோடய பிளாட்ஃபார்ம்லேயும் நான் அப்லோட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ இப்போது புதுசாக படிக்கிறவங்க வந்து இந்த கிராஷ் கோர்ஸையும் கவனிங்க. ஒரு ஐடியா கிடைக்கும் எக்ஸாமில் என்னென்ன போர்ஷன் இருக்குதுன்னு. ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இது ஒரு ரிவிஷனாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் என்னோடய டெஸ்ட் சீரீஸ் 9 டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு பிளாட்ஃபார்மில் இருக்கிற கோர்ஸில் என்ரோல் பண்ணிவிட்டு டெஸ்ட் சீரீஸ் ரொம்ப சின்சியராக ரொம்ப கமிட்டடாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறமா செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் நான் வந்து இந்த வருஷம் சும்மா அட்டென்ட் பண்ணி பார்க்குறேன் மேம்.
நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் நான் ஃபுல்லாக தரோவாக படிச்சுட்டு நெக்ஸ்ட் இயரோட அட்டெம்ப்ட் தான் நான் சீரியஸாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ரிலீஜியஸாக என்னோடய ஃப்ரீ டிஎன்பிஎஸ்சி கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் குரூப் 1 எடுத்தாலும் சரி, 2A எடுத்தாலும் சரி, 4 எடுத்தாலும் சரி, எல்லாருக்கும் ஜிஎஸ் ஒன்று தான். மெயின்ஸில் தான் டாபிக்ஸ் மாறுபடுது. என்னோடய ஃபுல் கோர்ஸில் வந்து நான் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ்க்கு எடுப்பேன். அந்த மெயின்ஸ் குரூப் 1க்கும் கவர் ஆகும், குரூப் 2, குரூப் 2Aக்கும் கவர் ஆகிற மாதிரி போர்ஷன் எல்லாமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் வந்து டிசைட் பண்ணியிருக்கு. எவ்ரிடே 1 hour வீடியோ, மேத்ஸ் 2 hours வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணுவோம். ஸோ செப்டம்பர் 2025 இருந்து ஆரம்பிப்போம். உங்களோட நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 2026 வரைக்கும் வர எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டீட்டெயில்டு கோர்ஸாக இருக்க போது, ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்ஸாக இருக்க போது. ஸோ எல்லாருமே தயவு செஞ்சு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃப்ரீ கோர்ஸ் mashudafirdaus.graphy.com போயிட்டு அந்த கோர்ஸில் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபுல் கண்டென்ட்டுமே ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ஜிஎஸோட ஃபுல் கண்டென்ட் ஃப்ரீயாக உங்களுக்கு ஃபிர்தௌஸ் அகாடமி சார்பாக வழங்கப்படுது. ப்ளீஸ் பி கனெக்டட். கான்ஸ்டண்ட்டாக டெய்லி வீடியோ பார்த்து ரெஃபரன்ஸ் புக்ஸில் இருந்தும் நான் சொல்கிற கண்டென்ட் வந்து நான் சொல்வேன் உங்களுக்கு. அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த லெசன்ஸ் வந்து இந்த புக்கில் இருந்து படிங்க அப்படின்னு சொல்வேன். ஸோ நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்லாம் படித்து என் நோட்ஸ்லாம் நல்லபடியாக ரிவைஸ் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக டெஸ்ட் எழுதிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஷுவராக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. 1 இயருக்காக டெய்லி தேவையான இன்ஃபர்மேஷன், தேவையான கிளாஸஸ், உங்களோட ஃபுல் சிலபஸ், ப்ரிலிம்ஸ் கம் மெயின் சிலபஸ் ஃபுல் கவர் ஆகிற மாதிரி ஒரு கோர்ஸ், ஃப்ரீ கோர்ஸ் லான்ச் பண்ணுறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், the endocrine system regulates activities using hormones. ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னா என்னது? எண்டோக்ரைன் சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிஸ்டம். ஓகே, ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம்னா என்னென்னா நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டக்லஸ் கிளான்ஸ், அது எல்லாமே சேர்ந்தா என்ன சிஸ்டம் ஆகும்? எண்டோக்ரைன் சிஸ்டம் ஆகும். ஸோ இந்த கிளான்ஸ் மூலமாக தான் என்ன செக்ரேட் ஆகும்? ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகும். ஸோ அந்த ஃபுல் எண்டோக்ரைன் எல்லாம் தட் இஸ் அந்த ஃபுல் சிஸ்டம் என்ன சொல்லுவோன்னா எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டமை பற்றி எல்லாமும் பார்க்க தான் போகிறோம். ஓகே, அடுத்தது ரீப்ரொடக்ஷன். ஓகே, ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆஃப் 2 types, asexual reproduction, sexual reproduction. ஓகேவா? ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸில் தான் வந்து 2 விதமான ரீப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ பிளான்ட்ஸ் ரீப்ரொடியூஸ் த்ரூ சீட்ஸ், ஸ்போர்ஸ் அண்ட் வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன். சீட்ஸ்னால் தெரியும், நம்ம வந்து சின்ன சின்ன சீட்ஸ் வந்து சாயிலுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அது வந்து மரமாக வளர்றது தான் த்ரூ சீட்ஸ் நடக்கிற ரீப்ரொடக்ஷன். ஸ்போர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டில் இருக்கிற ஸ்போர் பார்ட்டிக்கல், ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஒரு பார்ட்டிக்கல் ஒரு ஸ்போர்லேருந்து இன்னொரு பிளான்ட் மேலே போய் உட்கார்ந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது. வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாட்டோலாம் இருக்குது இல்லையா, ஸோ பொட்டாட்டோ பார்த்திங்கன்னா அது வந்து அதுக்கு ஒட்டி ஒரு சின்ன பொட்டாட்டோ வளரும். ஸோ அந்த மாதிரி நிறைய லாங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வளர்றதுன்னா வந்து வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளான்ட்ஸோட ரீப்ரொடக்ஷன் எந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நடக்குது? சீட்ஸ் மூலமாக நடக்குது, ஸ்போர்ஸ் மூலமாக நடக்குது, வெஜிடேட்டிவ் ப்ராப்பகேஷன் மூலமாக நடக்குது. அடுத்தது எவல்யூஷன் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு ஸ்பீஷீஸ் சேஞ்ச் ஓவர் ஜெனரேஷன். ஸோ எவல்யூஷன் இது ஒரு பெரிய டாபிக் நம்ம சிலபஸ்க்குள்ளே. ஸோ இதை க்ரக்ஸ் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. எவல்யூஷன் அப்படின்னா என்னென்னா, முதல்ல பூமியில் வந்த மனுஷன் எப்படி இருந்தாங்க, ஃபஸ்ட்டு மேன் ஆன் எர்த் வரப்போ அவர் எப்படி இருந்தார், இப்போ இருக்கிற மாடர்ன் மேன் எப்படி இருக்கார், அந்த சேஞ்சஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா
எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். எவல்யூஷன் எக்ஸ்பிளைன் ஹவு ஸ்பீஷீஸ் சேஞ்ச் ஓவர் ஜெனரேஷன். ஸோ ஜெனரேஷனாக வந்து வர சேஞ்சஸ் எல்லாமே வந்து என்னது எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது எக்காலஜி இஸ் ஸ்டடி ஆஃப் இன்டராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தியர் என்வாயன்மெண்ட். எக்காலஜினா என்னென்னா ஆர்கானிசம்க்கும் அவங்கள சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலை பற்றி படிக்கிறது தான் எக்காலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் மனுஷங்களோட எக்காலஜி என்னது? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம வந்து ஒரு ஊரில் இருக்கோம், சிட்டியில் இருக்கோம், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸோட என்வாயன்மெண்ட் என்னது? பேர்ட்ஸோட என்வாயன்மெண்ட் வந்து அதுவும் விடுங்க, பேர்ட்ஸ் வந்து லேண்ட்லேயும் இருக்கும், ஏர்லேயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மீன், ஃபிஷ்ஷோட என்வாயன்மெண்ட் என்னது? ஓஷன், ஓகேவா? ஸோ ஃபிஷ்ஷஸோட எக்காலஜி என்னது? ஓஷன். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கும், நம்ம எங்கே இருக்கோம்? பூமியில் இருக்கோம், நம்மளோட எக்காலஜி என்னது? அர்த், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அந்த ரிலேஷனை பற்றி படிக்கிறது தான் எக்காலஜி. ஆர்கானிசமும் அவங்க இருக்கிற சுற்றுச்சூழலோட ரிலேஷனும் படிக்கிறது தான் என்னது? எக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பார்ப்போம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஓகேவா? ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் is a scientific method of grouping organisms based on similarities. Okay, so now ஒவ்வொரு ஆர்கானிசமும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? குரூப்பாக பிரித்து வச்சிருவோம். எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா அவங்கள இருக்கிற சிமிலாரிட்டிஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்கள பிரிக்கிறோம். சேமாக இருக்கிற ஆர்கானிசம் எல்லாமே போட்டு ஒரே குரூப்பில் போடுறோம், ஓகேவா? அதான் வந்து கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் Aristotle was the first to classify organisms as plants and animals. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா என்னது? லிவிங் திங்ஸ் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து அரிஸ்டாட்டில் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரித்தார். ஒன்று பிளான்ட்ஸ், இன்னொன்று என்னவா பிரித்தார்? அனிமல்ஸ் அப்படின்னு பிரித்தார். சரியா? Carolus Linnaeus is called as father of taxonomy. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. டாக்ஸானமின்னா என்னென்னா கிளாஸிஃபை பண்ணால் மட்டும் போதாது, எல்லாருக்கும் நம்ம என்ன கொடுக்கணும்? பேர் கொடுக்கணும். ஸோ அந்த பேர் கொடுக்கறது, கிளாஸிஃபை பண்ணுறதுலாம் வந்து கெரோலஸ் லினஸ் நிறைய வந்து அவரோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாரு. அதனால அவரை ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் லினேனஸ் இன்ட்ரடியூஸ் பைனாமியல் நாமென்க்ளேச்சர். இதுவும் இம்பார்ட்டண்ட். யார் வந்து பைனாமியல் நாமென்க்ளேச்சர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கெரோலஸ் லினேனஸ் தான். 2 நேம் சிஸ்டம், 2 பேர் கொடுத்தாரு அவர் ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும். சரியா? பைனாமியல் நேம் கன்சிஸ்ட் ஆஃப் ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷி. தட் இஸ் அந்த 2 நேம்ஸ் என்னது? ஒரு நேம் வந்து ஜீனஸோட நேம், ஒரு ஸ்பீஷியோட நேம். ஓகே, ஜீனஸ் ஸ்பீஷி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிலாங் பண்ண ஃபேமிலியோட நேம் வரும் ஜீனஸில், அந்த பர்டிகுலரான ஆர்கானிசமோட பேர் வந்து ஸ்பீஷியில் வரும். சரியா? அந்த மாதிரி நேமிங் பண்ணார். ஓகே, அதுக்கப்புறம் R.H. Whittaker proposed 5 kingdom classification. Important. 5 kingdom classification na அந்த கிளாசிஃபிகேஷன் கீழே இருக்குது பாருங்கள். மொனேரா, ப்ரொட்டெஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலியே. இதுதான் வந்து 5 kingdom கிளாசிஃபிகேஷன். இது கொண்டு வந்தவர் வந்து விட்டேக்கர். சரியா? ஓகே, அடுத்தது ஸோ மொனேரா அப்படின்னா என்னென்னா இவங்க வந்து ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வந்து ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வந்து மொனேரா குரூப்புக்குள்ளே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது? பாக்டீரியா. ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க்கு, ஓகேவா? ஸோ ப்ரோகேரியாட்டிக் என்றது என்னது? ஒரு எக்ஸாம்பிள், ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசமோட எக்ஸாம்பிள் என்னது? பாக்டீரியா. ஸோ அவங்கெல்லாம் யாருக்குள்ளே இருந்தாங்க? மொனேராக்குள்ளே இருந்தாங்க. அடுத்தது வந்து ப்ரொட்டெஸ்டா இன்க்ளூட்ஸ் யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக்ஸ் லைக் அமீபா அண்ட் பாராமீஷியம். சரி, நானே இங்கே சொல்லிடுறேன். ப்ரோகேரியாட்டிக்னா என்ன, யூகேரியாட்டிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிடுறேன். ஸோ
ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மெம்பரேன் இல்லாத ஆர்கனல்ஸ், தட் இஸ் இவங்கக்கிட்ட வந்து இவங்க ரொம்ப சிம்பிளான ஆர்கனல்ஸ், ரொம்ப சிம்பிளான செல் இருக்கிற ஆர்கானிசம்ஸ். இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியஸ்க்கு வந்து ஒரு அவுட்டர் கவரிங்கே இருக்காது, மெம்பரேன் லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மெம்பரேன் லெஸ் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே யூகேரியாட்டிக் பார்த்தீங்கன்னா, யூகேரியாட்டிக் ரொம்ப காம்ப்ளெக்ஸான யார் ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு யூகேரியாட்டிக் செல்ஸ். இந்த ப்ரோட்டெஸ்டாக்குள்ளெல்லாம் இருக்கிறது யூகேரியாட்டிக், யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக், ஒரே ஒரு செல் இருக்கிற யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா அண்ட் பாரமீஷியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்கை. இவங்க வந்து நான் கிரீன் ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம்ஸ். ஓகே, இவங்களுக்குள்ள குளோரோஃபில் என்ற காம்பவுண்ட் இருக்காது. எக்ஸாம்பிள் ஈஸ்ட் அண்ட் மஷ்ரூம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளான்டே வந்து மல்டி செல்லுலார் ஆட்டோட்ராப்ஸ்னால் யார்? அவங்களோட ஃபுட்டை வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. அவங்களோட ஓன் ஃபுட்டை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. எந்த ப்ராசஸ் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. அடுத்தது அனிமீலியா. இவங்களும் மல்டி செல்லுலார் ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம்ஸ். நாங்கள் தான். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு தேவையான ஃபுட்டுக்காக நம்ம மற்ற ஆர்கானிசம்ஸ் மேலே டிபெண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்னது? ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம்ஸ். சரியா? அடுத்தது வைரஸஸ். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வைரஸஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் விட்டகர்ஸ் கிளாசிஃபிகேஷன். பட் அவங்களும் ஒரு விதமான ஆர்கானிசம்ஸ் தான். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா viruses are considered living inside a host and non-living outside. ஸோ வைரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு உயிருள்ள ஆர்கானிசம் குள்ளே இருந்தால் அதுவும் உயிருள்ள ஆர்கானிசம் மாதிரி ஆக்ட் பண்ணும். வெளியே வந்துருச்சுன்னா டெட் நான் லிவிங் திங் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இதுக்கு இருக்கிறதுனால இதை வந்து ஆர்கானிசம்ஸ்குள்ளேயே கிளாஸிஃபை பண்ணலை. ஓகேவா? அடுத்தது டாக்ஸானமிக் ஹையரார்கி. ஸோ டாக்ஸானமி ஹையரார்கி அப்படின்னா என்னென்னா, அப்படியே டிவிஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து நிறைய திங்ஸை, நிறைய ஆர்கானிசம்ஸை வந்து படிச்சிருக்காரு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம எல்லார பற்றியும் படிக்கணும் அப்படின்னா அது நீட்டாக கிளாஸிஃபை ஆகி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும். ஸோ அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். அந்த ஆர்கனைசேஷனை தான் என்னன்னு சொல்லுவோம்னா டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கனைஸ் பண்ணும்போது பேரும் வைப்போம் நம்ம. சரியா? ஸோ அந்த மாதிரி பெரிய ஃபஸ்ட்டு வந்து மெயின் டிஃப்ரென்சஸ் பேஸ் பண்ணி கிங்டமாக கிளாஸிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கிங்டம்குள்ளே ஃபைலமாக கிளாஸிஃபை பண்ணாங்க. அந்த ஃபைலம்குள்ளே கிளாஸாக கிளாஸிஃபை பண்ணாங்க. கிளாஸ்க்குள்ளே ஆர்டராக கிளாஸிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கிளாஸிஃபை பண்ணுறது தான் ஹையரார்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான என்ன சொல்கிறது, மேட்ச்சில் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹையரார்கி. கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷி. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸாக தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சரியா? அடுத்தது ஸ்பீஷீஸ் தான் பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ நம்ம செல் வந்து எப்படி லைஃபோட பேசிக் யூனிட்டும் கிளாஸிஃபிகேஷனில் ஸ்பீஷி தான் வந்து பேசிக் யூனிட்டாக இருக்குது. ஹியூமன்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு ஆஸ், ஹியூமன்ஸை மட்டும் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள். கிங்டம் என்னது? ஹியூமனோட கிங்டம் என்னது? அனிமீலியா. ஹியூமனோட ஃபைலம் என்னது? கார்டேட்டா. ஹியூமனோட கிளாஸ் என்னது? மேமலியா. ஹியூமனோட ஆர்டர் என்னது? ப்ரிமேட்ஸ். ஓகேவா? ஆர்டர். ஃபேமிலி வந்து ஹோமினிடே. இதுதான் வந்து ஹியூமனோட ஃபேமிலி. அதுக்கப்புறம் ஜீனஸ் ஹோமோ தான் வந்து ஹியூமனோட ஜீனஸ். ஹோமோசேப்பியன்ஸ் தான் ஹியூமனோட என்னது
ஸ்பீஷீஸோட பேர். நம்மளோட ஸ்பீஷியோட பேர் என்னது? ஹோமோ சாப்பியன்ஸ் தான் நம்ம எல்லாரும். புரியுதா? ஸோ இது வந்து கிளாசிஃபிகேஷன் மெத்தடு, ஹியூமனோட கிளாசிஃபிகேஷன் இதுதான். சரியா? அடுத்தது சயின்டிஃபிக் நேம்ஸ் அவாய்ட் கன்ஃபியூஷன் ஆர் யூஸ்ட் குளோபலி. எதுக்காக சயின்டிஃபிக் நேம்ஸ் கொடுக்குறோம்? குளோபலாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேராக இருக்குது. மாடர்ன் கிளாசிஃபிகேஷன் ஆர் ஆல்சோ கன்சிடர் மாலிகுலர் எவிடென்சஸ். ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏ பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் இப்போ மாடர்ன் கிளாசிஃபிகேஷனில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. சரியா? அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபைங். எதுக்காக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், எதுக்காக நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம்? முதல்ல வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக, அதை படிக்கிறதுக்காக, அதை வச்சு நம்ம வந்து நம்மளோட உலகத்தில் எப்படி நம்மளோட பயோடைவர்சிட்டினா என்னது? நம்ம ஆர்கானிசம்ஸ், வாழ்கிற லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ எவல்யூஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.